மறுபடியும் மேக்ஸுக்கு வந்திருக்கேன். ஸோ நாங்கள் வந்து அந்த ஹேங்கிங் கார்டன் போன அதே கையோட இப்போ எதுக்கு மேக்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு ஒரு அவுட்டிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த அவுட்டிங்க்கு ஒரு அவுட்ஃபிட் தேவைப்படுது. இல்லை அப்படின்னா அந்த அவுட்டிங்கே போக முடியாது. ஆமாங்க, அதனால அந்த அவுட்ஃபிட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படி என்ன அவுட்ஃபிட் போறீங்க டிடி அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் பார்க் தான் போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அந்த விளையாட்டுலாம் விளாண்டு. ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த விளையாட்டு விளாண்டு. ஸோ அந்த விளையாட்டுக்கு இந்த மாதிரி நைலான் பிலிபிலி ஜெர்சி கிளாத் போட்டு வந்தால் தான் வல்கின் போவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் கேங்கில் எல்லாருமே எடுத்துட்டானுங்க, நாங்கள் மட்டும்தான் இன்னும் எடுக்காமல் இருக்கோம். ஆமாம். ஸோ அதை எடுத்துட்டு அப்படியே என்ன பிளானுங்கிறதையும் சொல்கிறோம். இல்லை இன்னைக்கு நாளைக்கு சொல்லுவோம்ல. ஓகே, இது வந்து அடுத்த எபிசோடுக்கு வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். வெல்கம். சைனா காஸ்டியூமோட வாட்டர் கேனோட யார் வந்திருக்கானா, மிஸ்டர் டி வந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. எங்கம்மா கிளம்பிட்டீங்க? இந்த மொத்த பிளான்லேயும் இந்த வாட்டர் பாட்டில் என்னோட சைனா சட்டையும் தான் பிரச்சனையாக இருக்குல்ல. ஆமாம், இப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பொம்மை செருப்பு ஹலோ கிட்டி புது பொம்மை செருப்பு போட்டுன்னு தலையில் குல்லாவோட எங்கே கிளம்பிட்டீங்கன்னா சொன்ன முடியாது. வாட்டர் பார்க், அக்வா பார்க். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஊர்லலாம் ஈதில், ஸோ அதனால் ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து இன்னைக்கு வீக்கெண்டோட இங்கே வந்து ஈத் முபாரக் நேற்று இங்கே. ஆமாம். ஸோ இங்கே வந்து இப்போ இன்றைக்கி 3rd டே வீக்கெண்டில் 3 நாளாக தொடர்ந்து வெளியே போய்ட்டுருக்கோம். ரொம்ப புகை அடிக்குது, வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக இப்போ முடிஞ்சு அப்படின்னா இந்த இது அடுத்து ஹாலிடேஸு வந்து டிசம்பர் தான் வரும். ரெண்டாவது வெளியவே போக முடியாது. கண்டிப்பாக போக முடியாது. செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே வெளியே போக முடியாது. ஆஃபீஸ்லேயும் செய்வாங்க, வெயிலும் செய்யும், ஒன்றுத்துக்கும் வழி இருக்காது. சரி, ஸோ இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆமாங்க, அதனால தான் இந்த மாதிரி அதெல்லாம் வாட்டர் பார்க்கில் இப்போ தான் போக முடியும். இந்த வாட்டர் பார்க் டீட்டெயில் பற்றி உள்ள கண்டு பேசுவோம். ஆல்ரெடி கெட்டிங் டிலே. ஓகே, இன்னும் விரைவில் 11 நிமிஷத்தில் நம்ம போய் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். என்னடா? ஆமாம், 11 நிமிஷத்தில் ரீச் ஆயிடும். பொம்பளைங்க ஜாக்கெட் மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க வந்த நேரத்துலேருந்து. இல்லடி, இது ஒரு மாதிரி இந்த சட்டை வேர்க்குது, வேர்த்தா வெளியில வேற தெரியுது ஒரு மாதிரி. தெரியாம இதை போட்டு விட்டேன், வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு. சரியான குளு தானே. எப்போ ஆச்சு நம்ம இந்த மாதிரி அட்வென்ச்சர் அந்த மாதிரி? நீ எப்போ போயிருக்க? ஆக்சுவலா எனக்கு இந்த கேம்ஸ் பிடிக்காதுங்கிறத விட எனக்கு பயம். மேல கீழே போகும்போது எங்க சின்ன வயசுல எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நான் லவ் பண்ண நாள் வந்து அங்க போனது அந்த குயின்ஸ்லாண்ட். நான் போனதே இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், இந்த வீகாலாண்டு, பிளாக் தண்டர் எங்கேயுமே நான் போனது இல்லை. நான் போன ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் பார்க் உங்க கூட அங்க நம்ம லவ் பண்ண குயின்ஸ்லாண்ட்ல. அது ஃபர்ஸ்ட் டைம் வரவே இல்ல. செகண்ட் டைம் உடம்பு சரியில்லை வரல. அதுக்கு என் கூட வந்து உடம்பு சரியாம போச்சு. அதுக்கப்புறமா 3rd டைம்ல தான் எல்லாமே போச்சு. அதுலயும் அதுல ஒரு கப்பல் ஒண்ணு இப்படி பண்ணாங்க பாருங்க. அதெல்லாம் பயமாங்க. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. அது ஒரு மாதிரி செமையா இருக்கும். அது ஒரு மாதிரி மேல போகும்போது வயிற்றுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு நமக்கு வாய்க்கு வர மாதிரி இருக்கும். உனக்கெல்லாம் எப்படித்தான்? அது மாதிரிலாம் எனக்கு போகணும் இந்த மாதிரி அட்வென்ச்சர். பயம் இல்ல, பயம் இருக்குது, விழுந்துட்டா என்ன பண்றது. ஆனா அந்த ஹைட்டுக்கு போறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த அப்ப நீங்க சொல்லிருக்கலாம், அப்ப நீங்க எல்லாருமே போனாங்களே அதுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு. அது வந்து ரொம்ப காஸ்ட்லி வேற. அதனால சரி அதுக்கப்புறம் போய்க்கலாம். இதுக்கப்புறம் போகாமையா இருக்க போகுது, அப்ப போய்க்கலான்ட்டு இப்ப போல. ஆனா இப்பதான் என்னால போக முடியும் அந்த வாட்டர் பார்க். அதெல்லாம் அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போறதுனால இவனும் வரான். இல்ல தனியா நாங்க 2 பேரு அதுதாண்டி 2 பேர் மட்டும். இப்ப நம்ம வீட்லயும் 2 பேர் தான் இருப்போம், வெளியே போனாலும் அதே 2 அது ஒண்ணு. அதுக்கப்புறமா எந்த ரைடுக்கு போனாலுமே வர மாட்டேன். இதுல எதுக்கு என்னையே கன்வின்ஸ் பண்ணுவான். நானே சரி தைரியமா போயிட்டு வரலாம் அப்படின்னாலும் வேற ஒண்ணு கேட்க மாட்டேன். இப்படியே போற அங்க உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவேன்.
என்னடா இது அப்படின்னு இருக்கான். இப்பதான் சான்ஸ் எல்லாருமே வராங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருக்கிறா. பாக்குறேன் எனக்கு உள்ள போயிட்டு அடுத்த நாள் வந்துட்டு அதெல்லாம் இருக்கு. அது வந்து மனுஷ இயல்பு. ஒரு தண்ணியில நம்ம இது பண்ணாலும் ஃபீவர் வருது, சளி பிடிக்குது, அதெல்லாம். ஆனா அந்த ஒரு லைஃப் அதுக்கப்புறம் வருமா? அதுக்கப்புறமா நிறைய இதுல வந்துச்சுன்னா நான் என்னால எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க பாப்பா? தெரியாது. அதனால அக்கா பயங்கர குஷியில இருக்காங்க. நான் எவ்வளவுக்கு அவ்வளவு குஷியா இருப்பேனோ அந்த கலவை எங்க போனாலும் இல்ல இதுல கிடையாது. இவ எங்கெல்லாம் வந்து ஜாலியா ஆசைப்பட்டு வராளோ, நோ மேடம் சாரி அது நேத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்றவாங்க கூடாது அப்படின்னு இருக்கு. பாக்குறேன் அது அங்க எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் இது முன்னாடி இப்ப பார்த்தது கிடையாது. இவங்க ஃப்ரெண்ட்ஸா நாங்க போயிருக்கோம். ஒரு அதான ரொம்ப முன்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபேமிலியா ஜாயின் பண்ணி போனது. அது ஆக்சுவலா அதுக்கும் இந்த பார்க்குக்கு போகணும்னு பிளான் பண்ணிலாம் போல. நாங்க அவுட்டிங் மாதிரி போய் நைட் ஸ்டே பண்ணோம். ஆயிடுச்சு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. அப்போ வந்து நைட் ஸ்டே மாதிரி போனோம். போயிட்டு ரிட்டர்ன் போகும்போது ஆப்போசிட்ல இந்த வாட்டர் பார்க் பார்த்தோம். சேம் இதே ஈத் ஹாலிடேஸ்ல தான். சரி அப்போ வந்து பார்த்தப்போ அடுத்த நாள் என்ன பண்ண போறோம், சும்மா தானே இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இதுல போலாம். அப்போ 70 dirham சம்திங் தான் இருந்துச்சு. இப்போ 100 ஆக்கிட்டாங்க. சரி 70 dirhams தானேன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள போய் சும்மா ப்ரிப்பரேஷனே இல்லாம சும்மா போனோம் உள்ளார. ஆனா ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஆமா அது வந்து இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பார்க்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர் போகிறது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ வீக்கெண்ட்லாம் போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸோட போனால் தான் அது வந்து ஏதாவது ஜாலியாக கலகலன்னு பேசிட்டோ இல்லை ஏதாவது அப்படி இருக்கு. 2 பேருனா அது சமாளிக்க முடியாது. நீ என்ன பார்க்க நான் ஒன்ன பார்க்க அந்த நாளே ஃபேமிலியா போனாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா பிள்ளைங்களா இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, அப்படியே கதை பேசிட்டு அப்படியே இருந்துக்கலாம். இது வந்து சரி ஓகே. நாங்க இப்ப ரீச் ஆக போறோம். 10 o'clock தான் ஓப்பனு. நாங்க 9:51க்கு ரீச் ஆக போறோம். ஆல்ரெடி கார்த்தி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. வராங்க, புது ஆட்களை பார்க்க. ஆமா ஃபரீத் ப்ரோ ஃபேமிலி அந்த சைடு அவங்க அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. போய் பாப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்மளே ஒரு 30 பேர் இருப்போம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. பெருவில நீங்களும் பாருங்க. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஓகே 5 minutes later அப்படி போட்டுருங்க எடிட்டர். எல்லாத்தையும் இவளே சொல்லிடுவா. A few minutes later. எனக்கு தெரியும்டா கூப்பிட்டாங்களாங்க. ஒரு பொம்பளை கூப்பிடுங்குள்ளேயும் போறேங்கிறான். வாட் இஸ் திஸ் பிரதீப்? போட்டோ எடுத்து கொடுக்கிறது நமக்கு செல்ஃபினா நான் போயிருப்பேன், குரூப் ஃபீல்லாம் வரதில்ல. என்னமா என்ன எழவி அது? எதுக்கு நீ இப்ப இந்த குள்ளா போட்டு ஏமாத்திட்டு இருக்கிற ஊரை? எல்லாரும் ஆல்ரெடி காரகரம் தான் ஆயிட்டு இருக்கிறோம். நேத்து போட்ட போட்டோ பத்தியா செக்கச்சவேன்னு இருக்கிற. என்னடா அது இங்கிலீஷ்கார பிள்ளையாட்டம் இருக்குது. காட்டு வெயில் அடிக்குது. இன்னைக்கு நல்லா குளோரின் வாட்டர்ல முங்கி எந்திரிச்சிட்டு 40-45 டிகிரில நின்னோன்னு ஏன் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? நோ ப்ளீஸ். நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் தனியாக போங்க, பாய்ஸ் எல்லாம் தனியாக போகிறோம். அதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. தண்ணியில மேந்துட்டு இருப்போம். உள்ள பார் இருக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா உள்ள பார் இருக்குன்னு? இல்லைன்னா இங்க புக் பண்ணுவாங்களா? நீங்க ஒரு சைடு விளையாடுவீங்களா, நாங்க ஒரு சைடு விளையாடுவோமா? எப்படி ஒரு கடை இருக்குது அது தெரியுமா உனக்கு? ஷாப்பிங் மால் பார்த்துருப்ப, சரக்கு மால் பார்த்துருக்கியா? வண்டி எடுக்கடா. சரக்கு மால் கண்டிப்பா போறோம் நம்ம. ஓகே உனக்குலாம் தச்சலாம் வாச்சலாம். குடிக்காமே விழுந்துட்டு தான் இருக்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். 4 பேர் தான் வந்திருக்கோம். 40 பேர் லிஸ்ட்டில் 4 பேர் வந்தால் எங்கேருந்துடா போகிறது? ஆல்ரெடி கிருன்னு வந்துட்டு இருக்கிறானுங்க. ஏங்க அது என்ன டீச்சர் அம்மா ஃபேமிலியா? கொடை பிடிச்சி தான் நடந்து வருவாங்களா? அவர் யார்? கோவிசர்லாவா? வாங்க கோவிசர்லா மேடம். தமிழ் தலை திருப்பு. என்னடாமா இது? ஏதோ உடம்புல திரவம் சுரக்கிறது. பாடி எவ்வளோ நாள் ஆச்சு இவங்க எல்லாரையும் ஒன்றா பார்த்து.
இல்ல கொடை மடக்கலாம். இல்ல ஹலோ கொடைக்குள்ளே மழை வருதா? கொடை மடக்கு. ஸ்டார் ஆஃப் த டே வாங்க கேக் கட் பண்ணுங்க. ஐனா பர்த்டே டு யூ. ஐனா பர்த்டே டு ஐனா. ஹேப்பி பர்த்டே டு யூ. அவங்க ரெண்டு பேரும் ரைட் ஆகறானே முன்னாடி வாடா. ஆனா வெட்ட கத்திதான் இல்ல. ஒரு நியூ கத்திடாயினா சஸ்டைனபிலிட்டி. நக்கல்யா அவனுக்கு. நல்லா ப்ரே பண்ணி கட் பண்ணிக்கோ. அடுத்த வாட்டி இந்து அக்கா நல்ல கத்தி கொண்டு வரும். கத்தி கொண்டு வரத சமாளிச்சிட்டாங்க. கேக் கூட கரைஞ்சிரும் போலயே, எங்க பாதி கத்தியை காணும். அப்படியே எடுத்து அம்மாக்கு விட்டு விட்டு வா. அப்படியே கை எடுறா. சிஸ்டரா? சிஸ்டர் மம்மி எங்கடா? மம்மி வாங்க. ஓ இவங்க சிஸ்டர் அவங்க மம்மியா? ஓகே ஓகே. ஒரு ஜெனரேஷனே மறந்துட்டாங்க. இது சின்ன சிஸ்டர். இது வந்து பெரியமாவா? பெரியப்பா. அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் எங்களுக்கு சாப்பாடு கிடைத்து விட்டது. மட்டன் குஸ்காவா? ஆனா ஆக்சுவலா இங்க வரீங்க அப்படின்னா ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிருங்க. இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம். 75 ரூபா. இங்க தான் நிக்கிறேன் போல. இப்ப போனா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் வந்தாதான் போவேன். திவ்யா மட்டுமா பசியோட இருப்பா? அந்த அல்பர்னோ எப்போ வராரோ அப்பதான் போவேன். நைட் ஆயிரும். நம்மளே இப்படின்னா சிஃபான் அக்கா இப்பதான் ஆர்டரே பண்ணிருக்காங்க. நைட்டு தான் இனிமே. சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன். ரொம்ப நேரமா பெண்கள் ட்ரெஸ் சேஞ்ச் இடத்துக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கேன் தினேஷ். ஏன் கார்னர் பைசா இருக்கிறாளே. இவ்வளவு நேரம் ஏன் முண்டாஸ்காவும் நின்னேன், இப்போ இவரு முண்டாஸ்காவும் நிற்க வேண்டியதா இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 20 நிமிஷமா வந்து வெயிட் பண்ணிருக்கோம். அவங்க ட்ரெஸ் மாத்திட்டு வருவாங்கன்ட்டு. காஸ்டியூம் சேஞ்ச் ஓவர். என்னடா ஆமா ஆகி போற மாதிரி உட்காந்துக்கிறேன். அமுக்கிட்டு இருக்கிறேன், குட்டியாக்குறேன். ஏய் எங்க கீழே கட்டுறா தம்பி, முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு ரெண்டு கூசுது. ஸோ வந்து 45 ரூபாய்க்கு லாக்கரை வாங்குற பேச்சுல 90 ரூபாய்க்கு லாக்கரை வாங்கி தினேஷ் வந்து திறமைசாலியாக நிரூபித்து. என் திறமை இல்ல, அவருடைய பிழை. அதனால திடீர்னு உள்ள போயிட்டு குடுன்றான். என்னதுடா கொடுக்கறது இத்தனை லாக்கர்ல? எனக்கு பெருசு கொடுத்துருக்காங்க. உள்ள போய் செக் பண்ண மெசேஜ் இது 90 ரூபா அடிச்சிட்டானுங்களா? இது நல்ல ஸ்லைடா? இதுல போலாமா? ப்ளூல போக வேணாமா? ஓகே, கீழே சொல்லி வச்சுறேன். நீங்க நல்லா கோரஸ் ப்ளூவா? யூ எல்லோ. யூ ப்ளூவா? நீ அந்த பொண்ணே போகுது. நீ ப்ளூ இல்ல எல்லோ. ஓகே, நான் எல்லோ. ப்ளூ 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 ப்ளூ. இல்ல அதாவது
சோத்துக்கு கியூ நின்னோம். ஆமாம். இப்போ இங்கேருந்து பலூன் எடுத்துகிட்டு அந்த ரைடு ஏறுறதுக்கு கியூ நிற்கிறோம். நம்ம நிற்கிற நேரத்தில் அவங்கெல்லாம் வந்து வாட்டர் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ண போயிருக்காங்க. நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே சின்ன குழந்தையா இருந்தப்போ நம்ம ஜாலியாக விளையாண்டுருந்தோம். நம்ம அப்பாங்க தான் போய் க்யூவில் நிற்பாங்க. அப்படியே இருந்திருக்கலாம். இப்போ நம்ம அந்த நம்ம அந்த அப்பா ஆகிட்டோம் போல. இன்னைக்கு ஃப்ளைட்டில் ஏரோப்ளைனில் விண்டோ சீட் விட்டு கொடுத்தோமோ அன்னிலேருந்து முடிஞ்சு போச்சு. நமக்கான வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. நம்ம கியூ மேன். நம்ம கியூ மேன். ரொம்ப உங்கள் கருத்து என்னது சொல்லுங்க? ஃபயர்மேனா இருந்தா என்ன போய் கியூவில் நிற்க வைக்கிறீங்களா? கடைசியில் கியூ மேன் வாட்ச்மேனோட மோசமாயிட்டு. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு புகை தள்ளி போய் நடக்க முடியாமல் எப்படி நடந்து வரா பாருங்க. பின்னாடியே ஒரு குரூப் நடந்து போகுது நைஸா. வீடியோ எடுக்குது உள்ள வராம அப்படின்னு தானே சொன்னான். மோசமானவங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு குரூப் இருமின்னே வருது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு யாருமே எந்திரிக்க மாட்டோம். நடுவுல எதுக்கு திவ்யா மட்டும் தெரியட்டுமே. யாருமே எந்திரிக்க மாட்டோம் தானே நாளைக்கு. மக்கள் வந்து எல்லாரும் திவ்யா ஃபேனா இருக்காங்க. அப்படி திவ்யா ஃபேனு. ப்ரோ டாடா. கேக் சாப்பிடணுமா? சரி கைஸ், கேக் சாப்பிட்டு முடிப்போம். சாண்ட்விச் வேற இருக்கா? இந்த வந்துட்டேன். இப்போ நம்ம பார்க்க போறது புது டிரைவர். எங்களோட புது டிரைவர் மோனிஸ். இப்போதைக்கு ஏசி போட்டு ஏசிக்காக வந்திருக்கேன். என்னால முடியல, இதுக்கு மேல ட்ரை ஆயிடுச்சு. புருஷரங்க சிவகாசிக்காரங்க. சிவகாசிக்காரர் டாடா. டாடா. அடுத்த ஒரு நல்ல பிளான் போடுங்க ப்ளீஸ். இது ஒரு நல்ல பிளான் தான். இது புகை தள்ளும் பிளான் தானே மோனி? போயே இருக்கு வேணாம். வேணாமா? ஏதோ சாப்பிட இருக்குன்னாங்க. வா வரிசையில் நின்று வாங்கிப்போம். சோறு சோறு சோறு. சாமி சோறு போடுது, சாமி சோறு போடுது. பின்னாடி வாடா விளக்கண்ண. யார் அந்த நல்லண்ணே? யாரு சோறு சோறு ப்ளீஸ் கைஸ். இது என்னோட ஐட்டம் எடுத்துட்டு வரோம். யார் இது? ரெஸ் வழி விடுங்க. அக்கா என்னக்கா ஓவன்ல வச்சா கூட இருக்காதுக்கா. ஐநா ட்ரீட்டா? ஐநா சூடான சவுண்ட் அப்படியா? டாடா டாடா. பாய். ஓரமாவா? பாய் 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 பாய். சரிக்கா, டாடாக்கா. பாய் 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 பாய்க்கா. பாய் பாய். இன்னொரு எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய். மண்டபத்திரம் கைஸ்.